தமிழ்நாடை பொறுத்தவரை வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புகள் நிறைய இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் வந்து தந்தை பெரியார், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா போன்றவர்கள்லாம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு எத்தனையோ சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தார்கள். அதனால நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் வேலை இல்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வெளியில் வருகிறாங்க. அவங்களாம் எதிர்பார்ப்பது அரசு வேலை தான். அரசு வேலையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கிறது, யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எக்ஸாம், சீருடை பணியாளர் தேர்வாணையம், இத்தனை இருக்கிறது. இந்த எக்ஸாம்லாம் எத்தனையோ பேர், ஒரு 3000 போஸ்ட்டுக்கு 30 லட்சம் பேர் எழுதுறாங்க. எழுதிட்டு என்னன்னா 10 வருஷமா அந்த எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்றாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. வேலை கிடைச்சாலும் பணி உயர்வு கிடைப்பதில்லை, பணி உயர்வு கிடைச்சாலும் ஓய்வூதியம் கிடைப்பதில்லை. இது மாதிரி எத்தனையோ குறைகள். அந்த பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், நகராட்சி, வனத்துறை, எல்லாவற்றிலும் தேர்வு எழுதிவிட்டோ பணி நிலைப்பு இல்லாமையோ எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அரசு வேலை என்பது அவர்களுக்கு காணல் நீராக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதுவுமே இல்லை. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு அரசாணையை மட்டும் நான் சொல்லிடுறேன் பேரவைத் தலைவர்களே. அரசாணை 152 ஜிஓ 152 பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சி தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 20 மாநகராட்சியில பணிகளே கிடையாது, அந்த பணிகளை எல்லாம் ஒப்பந்ததாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க. அதே போல ஜிஓ 139 479 பேரூராட்சிகளில் அவுட் சோர்சிங் மூலமாக தான் பணி எடுக்க முடியும்னு ஒரு ஜிஓ இருக்கிறது. அதாவது துப்புரவு பணியாளர், ஓட்டுநர், வரி வசூலிப்பாளர், பாதுகாவலர்கள் என்ற நிரந்தர பணியிடங்கள்லாம் ஒரே இந்த ஜிஓலே ஒழிக்கப்பட்டுடுச்சு. 35,000 அரசு பணியிடங்கள் காலியாகி இன்னைக்கு 3,417 அரசு பணியிடங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுலேயே வந்து 12,000 வேலையும் இந்த இதில் ஒழிக்கப்பட்டுடுச்சு. கிட்டத்தட்ட 50,000 வேலை இந்த ஒரு 2 ஜிஓல போயிடுச்சு. அரசு வேலை, அரசு உயர்கல்வி நிறுவனங்கள், சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மின்சார வாரியம்ல டி பிரிவு பணியிடங்களும் அவுட் சோர்சிங் மூலமா தான் போகுது. அப்படின்னா அவுட் சோர்சிங்னா குத்தகை மூலமாக ஒரு மனிதவள நிறுவனங்களே அந்த வேலையை எடுத்து செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு அரசாங்கம் தான் அவங்களுக்கு பணி கொடுக்குறாங்க, அவங்க வந்து வேலையாட்களை அமர்த்தி அந்த வேலை வாங்கி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளர்கள் சந்திக்கும் இன்னல்கள் ஏராளம். பார்த்தீங்கன்னா இதில் உழைப்பு சுரண்டப்படுகிறது, ஊதியம் சுரண்டப்படுகிறது, மனித உரிமை மீறல் இருக்கிறது, சமூக நீதி, இடஒதுக்கீடு இடமே கிடையாது. இந்த அவுட் சோர்சிங் முறையை கண்டிப்பாக ஒழித்து விட்டு, ஏன் தெரியுங்களா, 100 கோடி ரூபாவோ 150 கோடி ரூபாவோ அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 12 கோடி ரூபாய் மட்டும்தான் அவங்க வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க. மிச்சம் 140 கோடி ரூபாய் என்ன ஃபினாயில் வாங்குறதுக்கும் தொடப்பம் வாங்குறதுக்குமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன, அது அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒழிச்சிட்டாதான் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும், மனித உரிமை மீறலை வந்து நம்ம குறைக்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது டெம்பரரி தற்காலிக பணியிடங்கள். அந்த தற்காலிக பணியிடங்களில் வந்து 5 வருஷம் பணியாற்றினா அவங்களுக்கு நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். இன்னொரு சொல்யூஷன் இருக்கு, தனியார் நிறுவனங்களில் 80% உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாலிசி டிசிஷன் சட்டத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அரசு வேலை இல்லைன்னு ஆகிப்போச்சு. அட்லீஸ்ட் தனியார் வேலையிலாவது அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கிடைக்கும். இந்த பாலிசி டிசிஷன் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானாலாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த பாலிசி டிசிஷனுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஒரு சட்டத்தை போட்டால் கண்டிப்பாக 80% இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். இது ஒரு சொல்யூஷனாக நாங்கள் சொல்கிறோம். இதை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிறைய முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அதற்காக 4 இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஒரு மாற்றத்தை கொடுக்க வேணும், சிஸ்டத்தை மாற்றணும்னா அது மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய போராட்டம் என்பது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு டொபாக்கோ மாஃபியாவை எதிர்த்து தான் அவர் போராடினாரு. அதற்காக அவருக்கு விருதுகள்லாம் கிடைச்சது.
ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல அமெரிக்காவில் கொடுத்தாங்க. அதே போல யுனைடெட் நேஷன்ஸ்ல WHO அவார்டு 2 வாங்கியிருக்கிறாரு மருத்துவர் அன்புமணி. எதற்காக? இந்த கிராமப்புற சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தி 108 ஆம்புலன்ஸ் போன்ற திட்டங்களை கொடுத்ததற்காக WHO உடைய அவார்டை அவங்க வாங்குறாங்க. டோனி பிளேர் அவர் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர், பில் கேட்ஸ், பில் கிளின்டன் அமெரிக்காவுடைய அதிபர், அதே போல கோய்சுமி சொல்லிட்டு ஜப்பானுடைய பிரதமர், கோஃபி அன்னன் என்ற யுனைடெட் நேஷன் ஜெனரல், இவர்கள் வாங்கிய விருதை மருத்துவர் அன்புமணி இந்தியாவில் வாங்கியிருக்கிறாரு. ரோட்டரி இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் போலியோ இராடிகேஷனுக்காக, போலியோ ஒழிப்பதற்காக இந்த சாதனைகள் எல்லாம் அவர் செய்ததற்காக அந்த இன்டர்நேஷனல் விருதை அவருக்கு டெல்லியில் வந்து கொடுக்குறாங்க. இத்தனை அவார்ட்களையும் அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் அங்கே டெல்லியில் தான் தெரியும், அது இன்டர்நேஷனலில் தான் அவரை பற்றி தெரியும். இங்கே யாரும் அவருடைய சர்வீஸில் கண்டுக்கவே இல்லை, அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்கிட்டதும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கீதையில சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு விஷயத்துல தான் அவர் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லாரும் அவர்களுடைய கட்சி தலைவர்களை பற்றி குறுக்கீடுகள் இல்லாமல் உங்களுக்கு வந்து 20 நிமிடம் நான் அழைத்திருக்கிறேன். நன்றி சொல்லி முடிச்சிடணும். நன்றி சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் அவர்களுடைய தலைவர்களை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை நிறைய சொல்லியிருக்கீங்க. என்னுடைய மதிப்புக்குரிய அன்புமணி அவர்களை பற்றி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. அடுத்து நீங்க நன்றி அவைக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி.